கொஞ்சம் படபடப்பா தான் இருக்காங்க. நமக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே அதை சரி பண்ணணும்னு அண்ணன் நினைக்கும். ஆனா அண்ணனுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம பார்த்துட்டு சும்மா எல்லாம் இருக்க முடியாது. நீ வேணா அவங்க கிட்ட பேசுறியா? நான் பேசுறேன். நானுமே நேரம் பார்த்து அண்ணன் கிட்ட பேசுறேன். ஏய், ஏன் ஊரை கூட்டுற மாதிரி அலாரத்தை இப்படி வச்சிருக்க? ஆஃப் பண்ணு முதல்ல அத. கனவா? அதானே பார்த்தேன். இவராவது நேரத்துல எந்திரிக்கிறதாவது. ஏங்க எந்திரிங்க, ஏங்க உங்களை தாங்க எந்திரிங்க. பாருங்க மணி 7 ஆச்சுங்க, எந்திரிங்க. 7 தானே ஆகுது. ஏங்க அம்புட்டு வேலை கிடக்குதுங்க. காஃபி போடணும், டிஃபன் பண்ணணும், லஞ்ச் ரெடி பண்ணி பேக் பண்ணணும், எவ்வளவு வேலை இருக்கு. தூங்க விடுமினா ப்ளீஸ். நைட்டு என்னென்னமோ சொன்னீங்களே. ஐயோ, நான் தூங்கணும், கொஞ்சம் அமைதியா இரு. சரிக்கு சமமா பாதிக்கு பாதி நானும் வீட்டு வேலையை ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்களே, மறந்துட்டீங்களா? 2 மணி. எங்க வீட்டுக்கு போகலாம். ஏய், லூஸ் மாதிரி பேசாத. இது உன் வீடுடி. நீ வாழ வந்த வீடு. அவனுக்கு பயந்துட்டு நீ எதுக்கு போகணும்? விடு, நான் அவன்கிட்ட பேசுறேன். நானும் அவன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். ஆனா ஒண்ணு மாத்தி ஒண்ணு நடந்தே இருக்கு. இது பாருமா, நீ கவலைப்படாத. நான் அவன்கிட்ட பேசுறேன். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்டுறேன். நீங்க எதுவும் பேசாதீங்க. அப்புறம் அம்மா கிட்ட கோல் மூட்டி வியான்னு அதுக்கும் என்கிட்ட சண்டை போடுவாங்க. அப்படிலாம் அவன் சண்டை போட்டுருவானா? நான் போட விட்டுருவேனா?